அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் நாம் பார்க்க போவது PS மணி அவர்கள் எழுதின பரிசு அப்படின்ற ஒரு சிறுகதை. இதை எதுக்காக உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் சேர்த்தேன் அப்படின்னு சொன்னால், ஒரு சிறுகதை அப்படின்றது ஒரு சம்பவத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுவது. ஒரு ஓவியம் மாதிரி, ஒரு புகைப்படம் மாதிரி அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஓவியத்தை பார்த்து இந்த ஓவியம் என்ன கருத்து சொல்கிறது அப்படின்னு நம்ம கேட்குறோமா? அது இல்லை. அதிலிருந்து நாம் என்ன ஒன்றா அர்த்தம் புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி தான் சிறுகதை அப்படின்றதும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சிறுகதை உங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்புமானால், அல்லது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கு அது பதில் சொல்லுமானால், அப்போ அதை உலக புகழ்பெற்ற சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். கருத்து சொல்லணும், மெசேஜ் சொல்லணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஆனால் கேள்விகளை எழுப்பினால், ஒரு விவாதத்தை உண்டாக்கினால், அப்போ அதை நிச்சயமாக உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் வரிசையில் சேர்க்கலாம். அதனால தான் இந்த கதையை நான் அந்த வரிசையில் சேர்த்துருக்கேன். இந்த கதையில் மொத்தமே 4 கேரக்டர் தான். மகாதேவன் அவர் அப்பா, அதுக்கப்புறம் அவருடைய மகன் ராமு, மகள் மரகதம், ஏத்த வீட்டில் இருந்து இப்போது திருச்சி சொந்த ஊருக்கு போயிட்ட என்ஜினியர் சேதுராமன். இந்த கதையில் ஆசிரியர் PS மணி அவர்கள் என்னென்ன கேள்விகளை எல்லாம் உங்களுக்குள்ளே எழுப்புகின்றார் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே மகாதேவன் ஒரு லெட்டரை வச்சு பார்த்துட்ருக்காரு. அப்படியே ஆடி போயிருக்காரு. அப்போது அவர் பொண்ணு மரகதம் கேட்குறா, என்னப்பா ஏன் இப்படி இருக்கீங்க, அந்த லெட்டரில் என்ன தான் எழுதியிருக்கு அப்படின்னு கேட்குறா. அப்போது கூடவே அந்த பையன் இருக்கான் ராமு, அவன் சொல்கிறான், என்ன சேதுராமனுக்கு என்ன நம்ம மரகத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கசக்கிறதா? இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடைக்கிறதுக்கு அவன் கொடுத்து வச்சுருக்கணும், சம்மதம்னு எழுதியிருக்க போகிறான் அதானே அப்படின்றான். ஆனால் அப்பா விரக்தியாக சொல்கிறார், ஏய் அப்படி இல்லைடா, அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா, மரகதத்தை அவனுக்கு பிடிக்கலையாம், வேறு இடத்துல கல்யாணம் நிச்சயமாகிருக்கான், திருச்சியில் கல்யாணமாக எல்லாரும் குடும்பத்தோடு புறப்பட்டு வரணும்னு சொல்லிட்டு கல்யாண பத்திரிகை வேறு அனுப்பிச்சிருக்கான்டா அப்படின்றாரு. இப்போ மரகதம் கேட்குறா, ஏன்பா இது நம்ம வீட்டுக்கு 4-5 தடவை அவன் வந்ததை பார்த்து நீங்கள் மயங்கிட்டீங்களா? அவனுக்கு நம்ம வீட்டில் இந்த சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணி கொடுத்தது கூட தப்பு இல்லை, ஆனால் அவன் முன்னாடி என்னை கொண்டு போய் நிற்க வச்சிங்க பாருங்க, அதுதான் தப்பு அப்படின்றான். இல்லைம்மா ஏன் இப்படி சொல்கிற, அவன் தானே ஜாதகத்தை கொண்டு கொடுத்து நடையா நடந்தான், அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களா அப்படின்ன உடனே, அண்ணா நீ என்ன பண்ணு, இப்போவே போயிட்டு அப்பாவுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு வா சேதுராமன் கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. ஏன்னா அப்பாவை எத்தனை நாள் அவன் அர்ச்சனை பண்ணியிருப்பான், இவர் பதிலுக்கு போயிட்டு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமோ இல்லையோ அப்படின்றான். இல்லைம்மா நான் அவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், இப்படி திடீர்னு காலவாரி விடுவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்றாரு. பா நல்ல காலம்ப்பா, நான் பழைச்சேன், அந்த முரடனை போய் என் தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஏதோ தப்பிச்சனன்னு சந்தோஷப்பட்டுப்பீங்களான்னு. இல்லைம்மா அது நீங்கள்லாம் அவனை எதிரியாகவே பார்க்குறீங்க, என்கிட்ட விட்டுருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை நான் முடிச்சு வச்சுருப்பேன் அப்படின்றார். அப்பா உங்கள் ஞாபக மறதியை அந்த சேதுராமன் நல்லா யூஸ் பண்ணிட்டான், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை மறந்துட்டு நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ராமு சிரிக்கிறான். என்னடா நடந்தது அப்படின்னு மகாதேவன் கேட்குறாரு. நிஜமாகவே அவருக்கு மறந்து போச்சு. இப்போது ஃப்ளாஷ்பேக், சேதுராமன் மகாதேவன் இருக்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் அங்கே ஒரு ரூமில் தங்கிட்டு இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டு வந்துட்டுருக்கான். ஹோட்டலில் தான் சாப்பாடு, நல்லா சீட்டு வாடுவானா, இதுதான் அவனுடைய பொழுதுபோக்கான். கொஞ்சம் துடுக்குத்தனம் அதிகம், யாரையும் மதிக்கிறது கிடையாது. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறார்ல, 1960ஸ்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறாருன்னா அவர் வச்சது தான் சட்டம். கோபம் வந்துருச்சுன்னா கண்ணு மண்ணு தெரியாது. ஒரு நாள் வாசலில் ஒரு வண்டிக்காரன் வண்டியில் அந்த மாம்பழம் விற்றுட்டு போகிறாருங்க. அப்போது மகாதேவன் வீட்டு வாசலில் நிற்கிறாரு. சரி ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரர் என்ன பண்ணுறாரு, எங்கள் மாம்பழம் வேணுமான்னு கேட்குறாரு. உடனே மகாதேவன் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ன உடனே இங்கே இருந்துக்கின்னு எதிர் வீட்டை பார்த்து மாம்பழம் 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 வேணுமா அப்படின்னு கத்தியிருக்கான். அப்போது மகாதேவன் சொல்கிறார், எப்பா வாசல்ல இருந்துனே கத்தாத, கிட்ட போயிட்டு ரூம் பக்கத்தில் போயிட்டு மாம்பழம் வேணுமான்னு கேளு அப்படின்றாரு. இந்த மாம்பழக்காரன் என்ன பண்ணுறான், ஏன்னா இவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறான், உடனே கொஞ்சம் தள்ளி அந்த சேதுராமன் இருக்க ரூமுக்கு பக்கத்தில் போயிட்டு மாம்பழம் 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 வேணுமா அப்படின்ன உடனே சேதுராமனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன் இப்படி தெருவில் இருக்க அத்தனை பேருக்கும் கேட்குற மாதிரி கத்துற, வீடு இடிஞ்சு போயிட போதும் போல இருக்க அப்படின்ன உடனே இந்த மாம்பழக்காரன் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயா சாமி நான் இல்லைங்க, அதை எய்த்து வீட்டில் இருக்கார்ல அவர் தான் சொன்னார்,
பக்கத்தில் போய் கேளு அப்படின்னாரு. அதனால தாங்க நான் வந்து இப்படி கத்தினேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டான். நாம் நினைக்கலாம் இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு. இங்கே தான் இருக்குது மேட்ரு. நேராக சேதுராமா வெளில வந்துட்டான். சார் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கல சார். மகாதேவனுக்கு என்ன புரியல. என்ன சேதுராமன் என்ன நடந்தது? ஆஹா, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி தான் இருக்குங்களே. நான் செவிடன் அப்படின்னு இந்த ஊர் முழுக்க தண்டோரா போடணும்னு ஆசையா அவங்களுக்கு? ஒழுங்கு மரியாதையாக நடந்துக்கங்க சார் அப்படின்றான். இவர் எவ்வளோ சொல்கிறாரு, இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் எதையும் ஒத்துக்கலாம. ஆனால் இதில் என்ன ஆகிப்போச்சு, இந்த சண்டையை தெருவே வேடிக்கை பார்த்தது. அதுலேருந்து சேதுராமன் செவிடு, சேதுராமன் செவிடு அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது இவன் நாம் என்ன சொன்னாலும் அவன் காதில் விழாது அப்படின்றதுனால அப்படி அங்கே கொஞ்சம் பரிகாசம் பண்ணுறவங்களும் அதிகமாயிட்டாங்களாம். ஆனால் சேதுராமனுக்கு வந்து இந்த மகாதேவனால தான் இந்த மாதிரி எல்லாரும் நம்ம கேலி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது சரி தப்புன்னு அப்படின்னு நாம் சொல்ல முடியுமா? ரைட், இதை பற்றி நம்ம விரிவாக அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ மகாதேவனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கான். 1 இல்லை 2 இல்லை 5 வருஷம் காத்துட்ருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அவர் மகாதேவன் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நான் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது எங்கள் அப்பா அம்மா வந்து பேசுவா அப்படி இப்படின்னு எதையோ சொல்லி ஜாதகத்தை கொடுத்து பொருத்தம் பாருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோலாம் பண்ணியிருக்கான். அவர் மகாதேவனும் சரி அப்படின்ட்டு பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கார். அதான் சொஜ்ஜி பஜ்ஜி இதெல்லாம் நடந்திருக்கு. வழக்கம் போல் அந்த ஊருக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போல் இருக்குது. அங்கேருந்து போனவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி தான் அங்கே கல்யாணம் நிச்சயம்லாம் முடிஞ்சிட்ருக்கு போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பத்திரிக்கை அனுப்பிச்சி வச்சுருக்கான், நீங்கள்லாம் வந்து கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு. மரகதத்தை பிடிக்கலை அப்படின்னா இவன் எதுக்கு இங்கே வந்து ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்து சொஜ்ஜி பஜ்ஜியெல்லாம் வச்சு பார்க்கணும்? இவர் போய் கேட்கல, அவனாக தானே வந்தான். ஸோ அப்போவே அவன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்னு தெரியுது. ரைட், இப்போது மகாதேவன் ப்ரெசன்ட் டே அவர் பேப்பரை பார்த்துட்ருக்கார். அப்போது மரகதம் ரூம்லேருந்து வரான். ராமு வந்து குளிக்கிறதுக்கு போகிறவன் என்ன சொல்கிறான், அப்பா நாளைக்கு சேதுராமனுக்கு கல்யாணம், நான் இன்றைக்கி ராத்திரி கிளம்பி திருச்சிக்கு போகிறேன் அப்படின்றான். உடனே மகாதேவன் கேட்குறாரு, டேய் நடாது நீயா அன்றைக்கி அவ்வளோ கோவப்பட்ட, இன்றைக்கி என்னடாண்ணா அவன் கல்யாணத்துக்கு போகிறான்ற? சரி இந்த காலத்து பசங்களே இப்படி தான் அப்படின்றாரு. ஆனால் மரகதம் மட்டும் சகோதரன் ராமுவை பார்த்து அப்படி விஷமமாக சிரிக்கிறான். இப்போது ட்ரெயினில் கிளம்பி போகிறான் ராமு. நிறைய விஷயங்களை நினச்சிட்டே போகிறான். திருச்சியில் வந்து அந்த கல்யாண சத்திரத்துக்கு போகிறான். இன்ஜினியர் சேதுராமன் அவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டுறார். எல்லாம் கெட்டி மேளம் வந்தவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அப்போல்லாம் வந்து அந்த ரிசப்ஷன் அப்படின்றது பெருசாக இல்லை. அந்த கல்யாணத்தில் தாலி கட்டி முடிஞ்ச உடனே இந்த ஓதிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை மொய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கவர் வச்சு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. அப்போ தான் பார்க்குறான், அங்கே உள்ளே வந்து ராமு நுழைஞ்சிட்ருக்கான். இவனை பார்த்த உடனே சேதுராமனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. இவன் வரமாட்டான் அப்படின்னு நினச்சோம், இவன் பாட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கான், என்ன பண்ண போகிறானோ தெரியலையே, அவனை வந்து வான்னு சொல்கிறதா என்ன பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இவனுக்குள்ளே அந்த குற்றம் உள்ள நெஞ்சு இருக்குது. அப்படியே பயந்துட்டே அந்த ராமுவை பார்க்குறான். ராமு என்ன பண்ணுறான், நேராக அந்த கல்யாணம் நடத்தி வச்சுட்ருப்பார் இல்லையா சாஸ்திரிகள், அவர்கிட்ட வந்து சாஸ்திரிகளே இதை வந்து இந்த மாப்பிண்ட பையனுக்கு ஓதிட்டுடுங்கோ, நான் உடனே ரயிலுக்கு போனோம் அப்படின்றான். ரோசமான சோபனமான விஹாம சுபமுகூர்த்தத்திலே உங்கள் பேர் அப்படின்னோடனே இது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு, அது ராமுவோட ப்ரெசன்டேஷன், மாப்பிள்ளை நண்பன் ராமுவின் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு. ஆமாம் என்னது இது அப்படின்றார். ஹியரிங் எய்டா அப்படின்னா அது காது கேட்குற மிஷின் மாப்பிள்ளைக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு புன்சிரிப்போட நிற்கிறான் ராமு. இவர் சாஸ்திரிகள் அது புரியாமல் ஹியரிங் எய்டு லட்சம் கட்டி வராகன் இந்தாங்கோ மாப்பிள்ளை அப்படின்னு கையில் கொடுக்குறாரு. உடனே பொண்ணு வீட்டில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா மாப்பிள்ளைக்கு வந்து காது கேட்காதா, அதான் வரதட்சணை இல்லாமல் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டாரா அப்படின்றாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது யாரை பார்த்தாலும் வந்து சேதுராமனை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்குது அவனுக்கு. அவன் மூஞ்சி பேய் எறிஞ்ச மாதிரி ஆகி போயிடுச்சு. ராமு வந்து பழி வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட அப்படி கம்பீரமாக நடந்து போகிறான். இப்படித்தான் வந்து அந்த கதையை முடித்திருக்கின்றார் ஆசிரியர் PS மணி அவர்கள். சரி நண்பர்களே, இந்த கதையை பற்றி உங்கள் மனசில் தோன்றுகின்ற கருத்துக்கள், இதில் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்போது கடந்த வாரத்தில் நாம் பார்த்த அந்த கதை
ஏஎஸ் ராகவன் அவர்கள் எழுதிய காமோ. இது நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இவர் வந்து அந்த விஓசி அந்த பள்ளியில் இருந்தவரா அப்படின்னு. இல்லை, அது எனக்கு தெரியல யார் அப்படின்னு. பெயர் மட்டும்தான் இருக்குது, அவரை பற்றின குறிப்புகள் எதுவும் கிடையாது. இதில் உனக்காக என்ன மாற்றிக்கிறதா, எனக்காக ஒன்றை மாற்றிக்கிறதா, இதெல்லாம் வேறு. அந்த கிஃப்ட் ஆஃப் மேகி பற்றி நண்பர் ரகுராம் சொல்லியிருந்தார். பேசிக்கலி இந்த காதல் அப்படின்னு வரும்போது, ஆர் இந்த கல்யாணமான இனிஷியல் பீரியடில் அரேஞ்சு மேரேஜாக இருக்கும் பட்சத்தில், அந்த காலகட்டத்தில் மட்டும் இதை மாற்றிக்கிறதுன்னு சொல்கிறத விட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் காதலிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அந்த காதலிக்கிற பொண்ணு வந்தாச்சுன்னா அவள் எதிர்க்க வந்து சிகரெட் பிடிச்சிருந்தானா கப்புன்னு மறைச்சிருவான், அவளுக்கு தெரியாமல் பார்த்துப்பான், அப்படியே ரொம்ப நல்ல புள்ள மாதிரி நடிப்பான். ஆனால் இந்த கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் தலைகீழாக மாறிடும். ஏன் காதலிக்கும் போது வந்து 4 மணி நேரம் லேட் ஆனாலும் அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு இருப்பான், எப்போ வருவாளோன்னு. தாலி கட்டின பிறகு கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா, அது நீ வரையா இல்லை நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கவா அப்படின்மா. இதுதான் இயற்கை. பட் எதுக்காக வந்து ஒரு பொய் முகமுடி போட்டுக்கிட்டு ஏமாத்தணுன்றது தான் எனக்கு புரியல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சீட்டிங்கில் ஆரம்பிக்கிற விஷயம் கடைசி வரைக்கும் வந்து நிலைச்சி நிற்குமா? நாளைக்கு இந்த கேள்வி வரலாம் இல்லையா, அன்றைக்கி என்ன இப்படி ஏமாற்றிட்ட, இன்றைக்கி அப்படி ஏமாற்றிட்ட அப்படின்னு. அப்போது இந்த ஏமாற்றிட்டு இருக்க ஒருத்தரை ஏமாத்துறாங்கன்னு சொல்லும்போது அதை எப்படி உண்மையான அன்பு காதல் அப்படின்னு எடுத்துக்க முடியும்? ஆனால் இதுதான் இங்கே இருக்குது. லவ் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் நமக்கு கெட்ட பழக்கம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். இப்போ புதுசாக இன்னொரு ட்ரெண்டு ஒன்று ஓடிட்டுருக்கு. சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதில் வந்து கணவன் சொல்கிறாரு, ஏதோ ஓவர் டைமு அது இது அப்படின்ட்டு போகும்போது மனைவி கேட்குறாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் வந்து உங்கள் மொபைலை பார்த்துட்டேன், அது என்னது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி, அதுக்கு போகிறீங்க, ஏன் அப்படிலாம் வந்து ஏமாத்துறீங்க அப்படி இப்படின்றாங்க. உடனே கணவன் கோச்சிக்கிறார், ஆமாம் எனக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் கூட போக முடியல, அது இல்லை இது இல்லை, டென்ஷனாக இருக்குது, அது பண்ணலாம் இது பண்ணலாம், சரி நான் எங்கேயுமே போகலப்போ அப்படின்ட்டு நான் இன்றைக்கி ஆஃபீஸுக்கே போகலன்ட்டு பொட்டி தூக்கி போட்டு உள்ளே போயிடுறாரு. இதை வந்து எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்களாம். அதாவது இவர் இதே மாதிரி சொன்ன உடனே அப்படியே ரொம்ப அன்பா, போய் தானே சொல்கிறீங்க, இது மாதிரி பார்ட்டி தானே அப்படின்ன உடனே அவர், இல்லை அது எதுக்கு போய் சொன்னீங்க, இல்லை நீ வந்து கேட்டால் கோச்சிப்ப தப்பாக நினச்சிப்ப அப்படின்னு ஏதோ வழியிறாரு. அப்படிலாம் இல்லை, சரி ரைட் போயிட்டு வாங்க. இது எனக்கு புரியல. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னால் அதை அன்பாக சொன்னாலும் இல்லை வந்து அதிரடியாக சொன்னாலும் அதட்டி சொன்னாலும் தப்பு தானே. நீங்கள் அன்பாக சொன்னால் அவர் மாறிடுவார், இல்லை அதட்டி சொன்னால் மாற மாட்டார் அப்படின்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. அன்பாக சொல்லுங்கள், ரைட்டு நான் இனிமேல் பார்ட்டிக்கெல்லாம் போக மாட்டேன்னு அவர் ஒத்துக்கினார் அப்படின்னு. அன்பாக சொல்லி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது? நீ அதை பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது, அவ்வளோதான். திருட்டுத்தனமாக பண்ணுறது இல்லை வீட்டுக்கு சொல்லிட்டு பண்ணுறது, 2 வகையில் பண்ணாலுமே தப்பு தானே. இப்போ ஒருத்தர் சரக்கடிக்கிறார் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தெரிஞ்சு பண்ணாலும் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணாலும் அது உடல் நலத்துக்கு ஆபத்தானது. இப்போ அந்த டாஸ்மாக் வாசல்லலாம் வந்து குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும்னு எழுதி போட்டிருக்காங்களே, அதில் வீட்டுக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு தெரியாமல் இல்லை மனைவியின் அனுமதியுடன் அனுமதி இல்லாமல் அப்படின்னு ஏதாவது வித்தியாசம் போட்டுக்கிறாங்களா? எப்படி பண்ணாலும் ஒன்று தானே. ஸோ ஒரு பக்கம் ஏமாத்துறதுன்றது, இன்னொன்று ஏமாத்துறதுக்கு இடம் கொடுக்காத, அதை நீ வெளிப்படையாக தெரிஞ்சுக்கின்னு பண்ணுன்றது. இதை எங்கே கொண்டு போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு புரியல. இங்கே சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் பி போல்ட் அண்டு ஃபேஸ் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உண்மையை மட்டுமே சொல்லுவோம், பிடிச்சா பிடிக்கட்டும் பிடிக்காட்டா போட்டோம் அப்படின்றான். இதுதான் வந்து சரியான வழியாக நான் பார்க்குறேன். மற்றபடி ஒருத்தருக்காக ஒருத்தர் மாறுவது அப்படின்றதுல என்ன தப்பு இருக்குது? இதில் அடிமைத்தனம் எங்கே வந்ததுன்னு எனக்கு புரியல. அது யாரும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாத வரைக்கும் நாமளாக வந்து மாறணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது. நான் உனக்காக மாறுகிறேன் அப்படின்றதும் அன்பு தான், நீ மாறாத அப்படியே இரு அப்படின்றதும் அன்பு தான். இதில் எங்கே அடிமைத்தனம் வந்ததுன்னு எனக்கு புரியல. இல்லை நானும் மாறுறேன் நீயும் மாறு அப்படி சொன்னாலுமே அது அன்பு தான். நானும் மாற மாட்டேன் நீயும் மாறாத இப்படியே இருப்போம் ஆனால் நம்ம காதல் தொடரும் அப்படின்னு சொன்னாலும் அது அன்பு தான். எல்லாமே அன்பு தான். இதில் அடிமைன்றது எங்கேயுமே கிடையாது. யாராவது கம்பல் பண்ணி அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது அடிமைத்தனம். சரி நண்பர்களே, இந்த வார கதை மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஏராளமான கேள்விகளை எழுப்பணும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. இதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த கதை நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.